தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக தரப்பில் கட்சியினரிடமிருந்து பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கிறது. உடன்பிறப்பே வா என்ற பிரச்சாரம் மூலமாக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு மூலமாக புதிய உறுப்பினர்களை திமுக சேர்த்து வருகிறது. ஒவ்வொரு பூத்திலும் 30% உறுப்பினர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட நிலையில் அதனை 40% உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். இந்த ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் வரும் 15ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை கூடியது. அதில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற வாக்கு திருட்டு மற்றும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளுக்கு திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. திமுக வைத்துள்ள கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஏற்று நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 2வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதை ஒழிக்க வைத்து உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி வாகி சூடிய திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து 3வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற வாக்கு திருட்டு மற்றும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளுக்கு திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான் என்ற நிலையில் அந்த வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் தவறுகள் இல்லாமலும் தயாரிப்பது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலுக்கு மிக முக்கியமானது என்பதை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஜனநாயகத்தை சிதைக்கின்ற பீகார் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த நிலையிலும் உச்சநீதிமன்றமே மாஸ் டெலிஷன் இருந்தால் தலையிடுவோம் என்று எச்சரித்த பிறகும் அந்த மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை சொத்தை காரணங்களை மேற்கோள் காட்டி தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் நீக்கி இருப்பது தேர்தல் களத்தினுடைய சமநிலையை அடியோடு அசைத்து பார்க்கின்ற ஜனநாயக விரோத நடவடிக்கை என்று திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குடிமக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற தேர்தல் ஆணையத்தினுடைய பீகார் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்தும் அகில இந்திய அளவில் தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டு தேர்தல் களத்தில் பாஜகவின் வாக்கு திருட்டை எதிர்த்தும் தேர்தல் ஆணையம் வரை பேரணி சென்ற காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களை தடுத்து நிறுத்திய எம்பிக்கள் மீது FIR பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு ஆணவ போக்கை கடைபிடிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மத்திய பாஜக அரசும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து மேற்கொள்ளும் ஒரு சார்பான நடவடிக்கைகளை எதிர்த்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக வைத்துள்ள கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஏற்று நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே 2வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தலை நடத்துவது மட்டுமல்ல, அதற்கான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதும் தன்னாட்சி பெற்ற அமைப்பிடம் இருக்க வேண்டும் என அரசியல் சட்டத்திலேயே தேர்தல் ஆணையத்திற்கு முழு பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கின்ற தேர்வுக்குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்துவதில் மட்டுமல்ல வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதிலும் தேர்தல் ஆணையம் அரசியல் சாயம் பூசிக்கொண்டு மத்திய பாஜக அரசுடன் கைகோர்த்து நிற்பதும் பாஜகவின் தில்லுமுழுகளுக்கு துணை போவதும் ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக ஆக்குவதோடு கேலிக்குரியதாகவும் மாற்றி வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது என்று திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழலை எதிர்த்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கடுமையாக எதிர்ப்பு குரல் கொடுத்து ஜனநாயகத்துடைய பாதுகாவலராக திகழ்கின்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய ஆணைக்கு இணங்க திமுகவின் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 17/7/2025 அன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து இறந்த வாக்காளர்களை நீக்குதல், BLOக்கள் மற்றும் BLAக்களுடன் ஒருங்கிணைப்பு, பிராந்திய மற்றும் உள்ளூர் மொழிகளில் தொகுப்பு கையேடுகளை வழங்குதல், அஞ்சல் வாக்கு எண்ணிக்கையில் குழப்பங்களை அகற்றுதல், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வசிப்பிட இடம் மற்றும் பிறந்த தேதியை நிரூபிக்கும் ஆவணங்களாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட மிக முக்கியமான 5 கோரிக்கைகளை முன்வைத்து விரிவான மனு ஒன்றை அளித்துள்ளதை திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் பதிவு செய்துள்ள வேளையிலே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்துகின்ற பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானமாக ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒலிக்க வைத்து உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி வாகை சூடிய திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் களத்தில் அசாதாரண மற்றும் ஆபத்தான சூழல்கள் உருவாகி வருகின்ற சூழ்நிலையில் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்பட்ட திமுக உறுப்பினர் சேர்க்கையான ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கம்
மக்கள் இயக்கமாக மாறி இன்று தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒலிக்கும் முழக்கமாக மாறி இருப்பதை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் மனமகிழ்ச்சியுடன் பதிவு செய்ய விரும்புவதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. முற்போக்கு திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் திராவிட மாடல் அரசை நடத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமைக்கு பள்ளி மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை ஒருபுறமும், பள்ளி மாணவிகள் முதல் இல்லத்தரசிகள் வரை இன்னொரு புறமும் முழுமையான ஆதரவு கரம் நீட்டுவதால் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர் என அத்தனை தரப்பு மக்களின் அன்பையும் பெற்று திகழ்கிறார் தலைவர் ஸ்டாலின் என்பதை ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது மக்களிடம் கிடைத்த வரவேற்பின் மூலமாக உணர முடிந்ததாக திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் குவிந்துள்ள புதிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இப்போது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலிலும், ஏன் தமிழ்நாட்டில் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகமே முதன்மை சக்தி என்பதை நிரூபித்து காட்டியுள்ளதோடு மட்டுமல்லாமல் மதவெறி சக்திகளுக்கும் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வோருக்கும் இங்கே மார்க்கெட் இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டியுள்ளதாக திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சாதனைக்கு திட்டமிட்டதுடன் ஒவ்வொரு நாளும் திமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் நிலவரத்தை கேட்டறிந்து ஊக்கப்படுத்தி ஆலோசனை வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆணைக்கு இணங்க ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைந்து உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்த மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூராட்சி, வட்ட, கிளைக்கழக செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், ஓரணியில் தமிழ்நாடு தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், பாக முகவர்கள், பாக டிஜிட்டல் முகவர்கள், வீடு வீடாக சென்ற திமுகவினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 தீர்மானங்கள் முக்கியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.